ஹாய் ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சாரி கைஸ். இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாங்கள் 4 பேரும் இப்போ ஆட்டோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டு தான். நம்ம லக்கி சாமுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கேர்லி ஹேர் தான். இப்போ அந்த ஹேரை எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு. அதாவது மொட்டை அடிக்க தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மொட்டை அடிக்கிறதுன்றது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ அடிக்கலாம் அப்போ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து சடன் பிளானாக வந்து நாங்கள் பண்ணிவிட்டு மொட்டை அடிக்க பிளான் பண்ணிட்டோம். மொட்டை அடித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெசனங்க சர்ச்சில் தான் நாங்கள் வந்து மொட்டை அடிச்சிருந்தோம். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருக்காங்க. செம்ம பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. இன்னொரு சர்ச் காட்டுறேன், அது வந்து பழசு. அது வந்து ரெகுலராக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த புது சர்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்குது. எல்லாருமே போனீங்கன்னா, அடையாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பழைய சர்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கதவு உள்ளே இருக்கிற அந்த டெக்கரேஷன்ஸு, இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் சர்வீஸ் வந்து முடிஞ்சுது. லக்கி சாம் அந்த ரோவில் வந்து நடந்துகிட்டே இருந்தார். நல்லா குஷியாயிட்டாங்க. பாஸ்டர் வந்து பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணாங்க. பட் நான் அதை வீடியோ எடுக்கலை. நல்லா விளையாடிட்டே இருக்கும் போது திடீர்னு அவருக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. அவருக்கு வந்து நான் எப்போவுமே திங்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிஸ்கெட், வாட்டர், பனானா, ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து ஆப்பிளும் இது வந்து ஏத்தப்பழம்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ அது எனக்கு டக்குன்னு தமிழ் நேம் ஞாபகம் வரல. ஸோ அதை அவிச்சு தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுது அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி தூங்கியாச்சு. அதுக்குள்ளே அம்மா, அப்பா, அசோக், பிரியா வந்துட்டாங்க. சரி தூங்கும் போதே அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு நாங்களும் போயிட்டோம். அந்த பிளேஸோட நேம் பார்த்திங்கன்னா திடீர் நகர். என்னோடய ஊர் நேமும் பார்த்திங்கன்னா திடீர் நகர் தான். சரி உள்ளே என்ட்ரி ஆகிட்ட பிறகு அங்கே டோக்கன் வாங்கிட்டோம். 150 என்னமோ சம்திங் வாங்கினாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு ஒரு பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா தூங்கிட்டு இருந்தவன் அசோக் கிட்ட போனதுமே அவன் வந்து எழுந்துட்டான். அதுக்கப்புறம் அழ ஸ்டார்ட் பண்ணவன் நல்லா அழுது 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 டயர்டாகி கொஞ்ச நேரம் அவனே சைலண்ட் ஆகிட்டான். அந்த மொமெண்ட்டை நீங்களே பாருங்கள். ஆனால் மொட்டை அடிக்கிறவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சின்ன குழந்தைலேருந்து அவங்க வந்து அடிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழுகுறாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த பொசிஷனில் இவ்வளோ டைட்டாக பிடிங்க, குழந்தைக்கு வந்து வெட்டுப்பட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க. நிஜமாகவே சூப்பர் தான். இந்த அண்ணா வந்து நம்மளுடைய லக்கி சாமுக்கு ரொம்ப பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணி மொட்டை அடித்தாங்க. NCS Tamil BGM. இந்த சீனில் லக்கி சாமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணுக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து முடியே இல்லை. பட் நல்லா லென்த்தியாக பூ வச்சு அழகு பார்த்து முடி அடிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருங்களேன், மொட்டை அடிக்கும் போது பூ வச்சு பார்க்கணும், இதோட எப்போ முடி வளருமோ அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அவங்க அழகு பார்த்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம லக்கி சாமுக்கு வந்து மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அண்ட் தென் அவருக்கு வந்து நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் நல்லா தலைக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து சந்தனம் பூசி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணோம். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கல்ல நம்மளுடைய மொட்டை பாஸ். எல்லாருமே சொல்லுவாங்க மொட்டை அடித்து தான் ஃபேஸ் கட் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு வந்து ஃபேஸ் கட் மாறவே இல்லை. வந்து சின்ன வயசில் இப்படி தான் இருந்தாங்களோ. ஸோ அத்தை எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பெனில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அச்சு மருதாணின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருமே அப்போ வந்து வீட்டிலே செய்வாங்க. சீரகம், குங்குமம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பெயிண்ட் டப்பாவில் காசி வீட்டிலே செய்வாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து நான் வச்சிட்ருக்கேன். இது வந்து 30 ரூபான்னு வாங்கினாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை வைக்கணுன்னு அதே மாதிரி வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு தான் அகெயின் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஹோட்டலில் வந்துவிட்டோம். நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்பல்சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டோம்.
லக்கி சாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீச் பார்த்ததும் தண்ணி பார்த்ததும் ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நடந்து அவரை வந்து சமாதானப்படுத்தி மூட் சேஞ்ச் பண்ணி தண்ணியில் நிற்க வச்சப்போ ஜாலி ஆகிட்டாங்க. இப்போ பாருங்கள், இறக்கி விட்டப்போ யார்கிட்ட போடலாம், யார் மேலே ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சுற்றிட்டுருப்பார். ஏன்னா தண்ணினா அவ்வளோ ஒரு பயம். அதுக்கப்புறம் செட் ஆகிட்ட பிறகு ஜாலி ஆகிட்டாங்க ஒரு வழியாக. நெக்ஸ்ட் இந்த கேம் தான் விளையாடிருந்தோம். 12 ரிங்ஸ் வந்து 30 ருபீஸோ 50ஆன்னு தெரியல, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அந்த எதனா ஒரு பொருள் மேலே போய் அந்த ரிங் கம்ப்ளீட்டாக விழணும். பட் இந்த ஜார் மேலே விழுந்தாலே போதும், அது கம்ப்ளீட்டாக விழணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஜார் தான் எப்படியாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் பண்ணோம். பட் எதுவுமே நடக்கவே இல்லை. விளக்கு அப்புறம் கிளி இந்த மாதிரி தான் வந்து விழுந்தது. ஒரு பொருள் மேலே விழுந்துட்ட பிறகு அது எங்களுக்கு பிடிக்கல மாற்றிட்டாங்கன்னா அது சேஞ்ச் பண்ணியும் தராங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து கப்பு வாங்கியிருந்தோம். அம்மா வந்து ஒரு 4 விளக்கும், நாங்கள் வந்து ஒரு 2 கப்பு ஒரு பூத்தொட்டி மாதிரி வாங்கியிருந்தோம். நல்லா தான் வந்தது, ஓரளவுக்கு கிஃப்ட்டு எங்களுக்கு வந்துச்சு. லாஸ்ட்டாக பி ட்ரை பண்ணார். அவருக்குமே வந்து எதுவுமே விளையல. அவரும் தான் ட்ரை பண்ணார். நெக்ஸ்ட்டு வரப்போது தான் ஒரு ரொம்ப ஹைலைட்டு. இந்த கேமில் பார்த்திங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கணும். 1 மினிட் நின்னா ஓகே, 2 மினிட்ஸ் நின்னா இந்த பெரிய டெடி பியரை தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து சாப்பிட்டுட்டான், இல்லைனா கூட நின்றுருப்பான், சூப்பராக நிற்பான். அப்போல்லாம் ஜிம்முக்கு ரெகுலராக போவான், இப்போ தான் போகிறதில்ல. ஸோ அதனால் அவன் வந்து சாப்பிட்றதுனால அவனால் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு அவன் வந்து அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி 43 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தான். அதுவே பெரிய விஷயம். அந்த இரும்பு பார்த்திங்கன்னா நல்ல துரு வேறு பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி கை வேறு குத்தும், அண்ட் தென் ரொட்டேட் ஆகுதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப கஷ்டம்தான். இல்லைனா இவன் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து அவன் வின் பண்ணியிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஜிம் போகாததுனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டான், இல்லை நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு நாங்களும் ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லக்கி சாம் வந்து ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாருமே போனதுமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து மூட் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பனானா கொடுத்தேன், அண்ட் தென் ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு உரிச்சு கொடுத்தேன். ஜாலியாக சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு குட்டி vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது இருக்கும். பாய், திஸ் இஸ் மோனிகா சாம்.